ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம வேலைக்கு போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வெறுமனையாக சம்பாதிக்கிறோம், காசு வந்துடுச்சு, சேலரி கிரெடிட் ஆகிடுச்சு இப்படின்றத மட்டும் பார்க்காம வேறு என்னென்ன விஷயம்லாம் ஒரு வேலைக்கு போனால் அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், ஸ்கில் இல்லைனா இந்த உலகத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம பெற்றவங்க கொண்டு சம்பாதிக்கலைன்னா மதிக்க மாட்டாங்க. சம்பாதிக்கணும்னா ஸ்கில்லு வேணும். ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஏற்கனவே நம்ம நிறைய கோர்சஸ், டெக் கோர்சஸ் போட்டிருந்தோம். இப்போ நம்ம இன்ஜினியர்ஸ்க்கான கோர்சஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆட்டோகேடாக இருக்கட்டும், சிவில் 3Dயாக இருக்கட்டும், சாலிட் ஒர்க்ஸ், ஸ்கெட்சப், டிங்கர்கேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கோர்சஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சப்கான்ஷியஸாக ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட என்ன வேலை கிடச்சிருச்சுப்பா, நம்மளுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, நாளைக்கு ஜாயினிங்கு, சரி வேலைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம், மாதம் சேலரி வந்துச்சா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்தோமா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி கிடையாது கைஸ். ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கரியர் மூலிமா நீங்கள் லைஃப்பில் பெருசாகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா, எப்படி ஒருத்தர் சுந்தர் பிச்சை, அவரும் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி தான் இருக்கிறாரு, அவர் பெரிய CEO ஆகிறாரு. சத்ய நடல் ஒரு சின்ன கம்பெனி, அதே கம்பெனியில் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு எம்ப்ளாயாக தான் இருக்கிறார். அவர் மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் அவருக்கு CEO பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, டிம் குக் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியாக இருந்து CEO ஆகிறாங்க, பல பில்லியன் சம்பாதிக்கிறாங்க. ஏன் அதே எம்ப்ளாயியாக இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம வெறுமனையாக சம்பளத்தை மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா சம்பளம் மட்டும்தான் மிச்சம். இந்தமாரி பெருசாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பண்ணுறது வேறு விஷயம். சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலையில் அந்த மாதிரி நான் பெருசாகணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் சான்ஸ் கிடைக்கிறப்ப லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறவங்க, உங்களை ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேலே இருக்கிறவங்க, அதேமாரி உங்களோட கீழே இருக்கிறவங்க. இந்த ரெண்டு பேரும் தே கான்ட்ரிபியூட். நீங்கள் அந்த லேடரில் மேலே போகிறதுக்கான கான்ட்ரிபியூஷன் யாருன்னா, கீழே இருக்கிறவங்க புஷ் பண்ணணும், மேலே இருக்கிறவங்கள கைப்பிடிச்சி தூக்கி விடணும். இது ரெண்டும் நடக்கணும். இது ரெண்டும் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் காட்டணும். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லீடராக தெரியணும். லீடராக எப்போ தெரிவிங்க அப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டினா உங்களோடதுன்னு சொல்கிறது, இது என்னோட அக்கௌண்டபிலிட்டி, என்னோட விஷயம், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே ஒரு வேலையில் ரொம்ப ஸ்டார் ஷைனிங்கான ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட், அதேமாரி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ரோல் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ரோலில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக இருக்கிறீங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உங்களோட தெளிவு. இந்த சென்ஸ் உங்களை இவர் ஏதோ ஒரு ஆவரேஜான டெவலப்பர், பட் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கூட பேசாமல் இருங்க, ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான டெவலப்பர். ஏன்னா உங்களோட ஐடென்டிட்டி அதுதான். நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவருன்றது உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது, அது உங்களோட அடிஷ்னல் குவாலிட்டிஸை வச்சுக்கலாம். பட் உங்களோட ப்ரைமரி குவாலிட்டி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறது தான். உங்கள் ப்ரைமரி ஐடென்டிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, 10 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பேரில் யார் ஒரு விஷயம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, கை தூக்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நேச்சுரலாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க துணிஞ்சவங்க, அதனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் தான். பிரிட்டி மச் நம்ம எப்படி ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிறோமோ, கிட்டத்தட்ட வேலையும் அதே மாதிரி தான். காலைல போகிறோம், ஈவினிங் வரோம், மாதம் சேலரி கிடைக்குது. நம்ம ப்ராஜெக்டை கொண்டு வரணும், ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் எக்ஸிக்யூஷனில் ஏதோ ஒரு போர்ஷனில் தான் இருப்போம் தவிர, கம்பெனியே நம்ம தலையில் ஓட போகிறது கிடையாது. கம்பெனியை ஓடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்தால் தான் கம்பெனி. ஸோ அதனால் நம்மளோட வேலை ஒரு கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டா மட்டும் போதும் அப்படின்றது. பட் இதை தாண்டி நம்ம எப்படி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 விஷயம். ஒரு ஆஃபீஸில் ஒரு திடீர்னு ஒரு புது பிரச்சனை, ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, இப்போ எப்படியாவது யாராவது ஒருத்தங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்ற அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில், சரி நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்னு உட்காந்து அதுக்காக எஃபர்ட் போட்டு புதுசாக படித்து அந்தமாரி பண்ணுறவங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து பெப்சியாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருக்கட்டும், அதில் பெருசாக வளர்ந்த ஒரு CEOவோ வைஸ் பிரசிடென்ட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி விஷயத்தில் மட்டும்தான் அவங்க வளருவாங்க. நல்லபடியாக வேலை செஞ்சு டெக்னாலஜி தெரியும், நான் நல்லா சாஃப்ட்வேர் டெவலப்பர், இதை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கணும். எனக்கு இந்த வேலை தெரியும், இந்த ரிஸ்க்கை நான் எடுத்து நான் அந்த வேலையை செஞ்சு காட்டுறேன், என்னால் முடிச்சு காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் அதேமாரி உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டயாவது ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை பற்றியான மென்டல் பிக்சர் இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு கற்பனை பண்ணுவாங்க. இவர் உயரமாக இருப்பார், இவருக்கு மீசை இருக்கும், மீசை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு உருவத்தை உருவாக்குவாங்க. உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க.
ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கூட பழகிறவங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு உருவத்தை உருவாக்குவாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு உருவத்தை உருவாக்குவாங்க. இது ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட எப்படி பேசுகிறீங்க, பணிவாக பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து உங்கள் உருவத்தை உருவாக்குவாங்க. அதேமாதிரி மேலே இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் பணிவாக பேசி தான் ஆகணும். ஸோ அதனால் அதில் வச்சு உருவாக்க மாட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா, இது என்னோட வேலை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு தன்னிச்சையெல்லாம் நீங்களே வந்து செயல்படுறீங்களா, இப்படின்ற மாரி ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட மென்டல் பிக்சரை மேலே இருக்கிறவங்க உருவாக்குவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கரெக்டான ஒரு இமேஜை உருவாக்குனாங்க அப்படின்னா நீங்கள் வளர்றதை யாருமே தடுக்க முடியும். நீங்கள் அங்கே போய் செய்கிறதான் செய்வீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களை எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் நல்ல டெவலப்பர், நல்ல மேனேஜர், இவர் நல்லா பழகுவார் அண்டு அப்படின்ற உங்களை கைண்டாக இருப்பார், இப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். உங்களை சுற்றி உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களை மாரி வேலை செய்கிறவங்க, எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க. அவங்க இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு போவாங்க, அங்கே ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்தவுடனே உங்கள் நினைப்பு அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் திறமைசாலியாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா திறமை இல்லாதவனை நான் ரெஃபர் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஏன்ப்பா நான் ரெஃபர் பண்ண உனக்கு விஷயமே தெரிலன்றுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திறமை இருக்கிறது ரொம்ப பேசிக். திறமை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும். இந்தமாரி ஒரு குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேரை காப்பாற்றிடுவார் அப்படின்றது. பட் இதை தாண்டி வந்து இந்த கைண்ட்னஸ், கருணைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கைஸ். அதை நீங்கள் வந்து சில பேர் ஃபேக்காக பண்ணுவாங்க, பட் உண்மையாக நீங்கள் மட்டும் அதை நீங்கள் கொடுக்க தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் டீச்சர் யார் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் ஒரு 2 பேரோ ஒரு பேரோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன் அவங்க ஃபேவரட் டீச்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அவங்க ஃபேவரட் ஆனதுக்கான ஒரு ரீசன் வந்து நம்ம அவங்ககிட்ட கருணையோடு நம்மள்ட்ட பேசியிருப்பாங்க. மற்ற டீச்சர்ஸ் ஏன் நம்மளுக்கு பேரே ஞாபகம் இல்லை, அவங்க மூஞ்சி ஞாபகம் இல்லை, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க எதுவுமே ஞாபகம் இல்லை, ஏதோ 1 இன்சிடென்ட்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம லைஃப்பில் அவங்க பெரிய இம்பாக்டே பண்ணாதுக்கான ரீசன் வந்து அவங்க அந்த சப்ஜெக்ட்டில் புலி இல்லைன்னா கிடையாது. மேக்ஸ் டீச்சர் மேக்ஸில் புலியாக இருப்பாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரியில் புலியாக இருப்பாங்க. புலியாக இருக்கிறது இங்கே பிரோஜனம் இல்லை. அங்கே வந்து அங்கே கைண்ட்னஸ் நம்மள்ட்ட இன்றைக்கி ஃபேவரட்டான டீச்சர் அப்படின்னு சொல்கிற நம்ம எல்லாருமே வந்து அந்த டீச்சர் ஃபேவரட்டாக இருந்ததுக்கான காரணம் வந்து கருணை. இல்லை அவங்க வேலை மேலே அவங்களுக்கு இருந்த அலாதி பற்று, ஒரு பேஷன், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து அந்தளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேஷன், கருணை, மற்ற எந்த விஷயம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கருணை ரொம்ப ரொம்ப ஈஸி. கருணைன்றதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸில் ப்ரொஃபஷனலாக இருங்க, பட் ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்ககிட்ட வந்து பொறுமையாக பேச வேண்டிய சுச்சுவேஷனில் பொறுமையாக பேசுங்க. அவங்க அதேமாரி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பங்கெடுத்துக்கோங்க. அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யுங்க. மாமா மச்சம் உறவுலாம் கொண்டாடாதீங்க. அண்ட் அதேமாரி வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுலேருந்து நான் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஒன்று, வந்த விஷயத்துக்கு அந்த ஆஃபீஸில் நம்ம என்னென்ன விஷயத்தில் ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நல்லா தரவாக கற்றுக்கணும். அதில் எல்லாத்தையும் நம்ம அனுபவப்பட்டுக்கணும். வேலையை வந்து யாருக்கோ தட்டி கழிச்சிடலாம், இந்த வேலையை இவங்கள்ட்ட கொடுத்து ஏமாற்றிடலாம், அந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுத்து டாஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி நீங்கள் ஓபி அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பளம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் பெரும் பார்த்துக்கலாம். வேலையே செய்யாமல் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஓபி அடித்து சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். அடுத்த இன்டர்வியூ போகிறப்ப தான் தெரியும் உங்களுக்கு விஷயம் தெரியலன்ட்டு. ஸோ அப்படி விஷயம் தெரியாதவனா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு வேலை நீங்கள் இல்லாமல் 3 மாதம் இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ரெஸ்யூமேக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து ஓபி அடிக்கிறதுக்கான இடம் கிடையாது. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஓபி அடிக்கலாம், 2 கம்பெனியில் பண்ணலாம். லைஃப் லாங் ஓபி அடிக்கலாம் முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் வந்து இன்றைக்கி விட்டது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு வட்டியாக கட்டுவீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸை காட்டுங்க. நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க நல்ல மென்டல் பிக்சர் உங்களை பற்றி க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வளர்கிறதுக்கான ஒரு விதையை தூவிட்டு தான் நீங்கள் வரணும். திரும்ப நான் வந்து இந்த ஆஃபீஸ்க்கே போக முடியாது பையனா, சண்டை போட்டுட்டேன், எனக்கும் என் மேனேஜருக்கும் சண்டை, எனக்கும் ஹெச்ஆருக்கும் சண்டை, இந்த ஆஃபீஸ்க்கு நான் ஜாயினே பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு அது நஷ்டம். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் முதல்ல வேலைக்கு போய் இன்டர்வியூ போகிறப்ப எப்படி நிற்பீங்க, எனக்கு இந்த வேலையை கொடுத்தா பரவாயில்லப்பா சாமி அப்படின்ற மாதிரி நிற்பீங்க. அங்கே யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே கம்பெனியில் ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அந்த கம்பெனிக்குள்ளார போய் வேலையை எடுத்து செஞ்சு அந்த ஷேர் டிரைவ் எப்படி யூஸ் பண்ணுறது, கம்பெனி பாலிசி என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு புது எம்ப்ளாயை விட உங்களை திரும்ப ரெக்ரூட் பண்ணுறது வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் பார்க்க போனால். ஆனால் உங்களை ரெக்ரூட் பண்ணாமல் அவங்க இருக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் என்றைக்குமே டோன்ட் பர்ன் த பிரிட்ஜ். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிங்க. அந்த இடத்துல நீங்கள் திரும்ப எப்போ போனாலும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிட்டு வாங்க. அதேமாதிரி நீங்கள் அந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு க்ரோத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் போகணுமே தவிர, ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து சில பேர் கம்பெனியில் போவாங்க, ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, திரும்ப வருவாங்க. அந்த திரும்ப வரதுன்னு இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து நம்ம ரொம்ப மெட்டிகுலஸாக நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். முக்கால்வாசி பேர் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒர்க் பண்ண கம்பெனியில் பின்னாடி போய் வேலை கேட்டால் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க இத்தனைக்கும் பெருசாக சண்டை போட்டிருக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒரு பாண்டே க்ரியேட் பண்ணல. அவங்க ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற நிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் திங்க் பண்ணுங்க கேஷ், ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து சும்மா போயிட்டு சம்பளம் மட்டும் மாதம் மாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூ நாட் வின்னிங். ஸோ நீங்கள் உங்கள் டைமை கொடுத்துட்ருக்கிறீங்க. அந்த டைமை கொடுத்ததுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் ஒரு நிறைய நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து பில்ட் பண்ணி ஆகணும். பில்ட் பண்ணால் தான் யூ கேன் பில்ட் அ ஸ்ட்ராங் கரியர். நீங்கள் ஒரு கம்பெனியில் பெருசாகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ 10 கம்பெனியில் ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து CEO ஆக முடியாது. நீங்கள் ஒரே கம்பெனியில் வளர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு மேலே கிளைம் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் வில் see again another video guys, and thank you so much and cheers. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.